ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் மார்னிங். டுடே என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாதம் தான். ஸோ தக்காளி சாதம் செஞ்சேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. உண்மையாகவே நல்லா இருக்குது. லைட்டாக வந்து காரம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் போடும்போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு தகுந்த மாதிரி. எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சால் கொஞ்சம் காரமாக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் இப்படி சாப்பிடுவேன். உண்மையிலே செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு பிரியாணி எப்படி நம்ம தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சது எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதினா தலை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி, 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மசாலா தூளில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் இருந்த கேரட்டும் அந்த தள்ளிங்காயின்னு சொல்லுவாங்க, ஸோ அதையும் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஹீட் ஆகிடுச்சு, தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்படிங்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்தளவு வணங்கி வர ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கி இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகி வணங்கி வரட்டும், கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளரில் தான் 3 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதெல்லாம் வணங்கி வந்துச்சு. ஸோ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வணங்கி வந்ததுடனே தேவையான அளவு மசால் தூளையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிற மசால் தூள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி தூள், இதுதான் சேர்க்க போகிறோங்க. மசாலா தூளில் போட்டாச்சு, கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இல்லை, நம்ம சேர்த்துறதும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக புதினா இலை சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மெர்ஜாகி வந்துச்சு. ஸோ இப்போ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளர் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். ஸோ 1 டம்ளருக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படின்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொதி வருது. ஸோ இந்த டைமில் வந்து அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உப்பு டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உப்பு லைட்டாக கக்கிணும். ஸோ நம்ம கரெக்டாக போட்டோங்க அப்படின்னா சாதம் வெந்து வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உப்பு லைட்டாக கக்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மூடி போட்டு விசிலுக்கு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சாச்சு, ஒரு 3 விசில் விட்டுறலாம். விசில் அடங்கிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் வந்திருக்கு. இதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு.